பக்கத்துல நிக்க விட்டு கூட்டி போறாங்க கைஸ். முடிச்சு மழை அடிச்சு போயிரு கைஸ். ஒண்ணும் பண்ண முடியாது. இதுக்கு வரணுன்ட்டு அடுத்த டைம் வந்துட்டு பிளான் என்ன, சோறு வாங்கி தருவியா கைஸ்? ஒரு வழியா தேடி ஒரு ஹோட்டல கண்டுபிடிச்சாங்க கைஸ். ரியாஸ்னு ஒரு ஹோட்டல் கைஸ், தந்தை பெரியார் நுழைவாயிட்டாரு கைஸ். இந்த ஹோட்டல் நாங்கள் ஆல்ரெடி வந்துடுவோம் கைஸ். அதனாலதான் கைஸ் இந்த ஹோட்டலுக்கு நாங்கள் மறுபடியும் வந்துடுவோம் கைஸ். பரோட்டா எல்லாம் பரோட்டா பரோட்டா கைஸ். நல்ல பரோட்டா சாப்பிடுறேன். எப்படி என்ன ப்ரோ வேலை பார்த்து வீடியோ ஸ்டாண்ட் இல்ல, நான் தின்னு எடுக்கிறேன். எடுக்கிறதுக்கு அப்புறம் எனக்கு வந்தா இங்க நீங்க பாத்தீங்கன்னா வயிறு வலிக்கும் எனக்கு. அதனாலதான் கைஸ். புரியுது ப்ரோ? வெளுத்து கட்டுறோம். நண்பன் நல்ல கடைக்கு தான் கூட்டு வந்தேன். கூட்டு வந்ததுக்கு அப்புறம் வா போ பழகு சாப்பாடு கை வைக்காத. நீ யாரோ நான் யாரோ அப்புறம் அப்படியா விஷயம். ஃபிளாஷ்பேக். வந்து இதுக்கு வந்து ஆர்டர் யாரில் நீதான் ரிலீஸ் பண்ணியா? அது டேஸ்ட் பாக்குது. அவங்களே கணக்கு மறந்துடுவாங்க. இட்லி வியாபாரம் சாப்பிட்டு பாத்துக்கா பாட்டி பாத்துக்கா கைஸ். சாப்பாடு கைஸ். ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? அவங்க வச்சு டெம்டேட்டி ஒன்னு ராஜம் பொண்டாட்டிடா நானு. கலைஞர் பார்த்தா சந்திரா மாதிரி இருக்கா சொல்லு. அப்படியே சந்திரா மாதிரி சொல்லு. இப்ப கலைக்குதான் என்ன ஆம்லெட் ஆப்பாயில் நினைச்சீங்களா? நல்ல கீடா கை வெப்பண்டா. நல்லாவே இருக்க மாட்டேன். மதுரை ஃபேமஸ் கறி தோசை கைஸ். கோயில இன்பமா இருக்குது ஐயா. அப்படிதான் கைஸ். மதுரையில ஃபர்ஸ்ட் டே சாரி ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் காலையிலே கறி தோசை சாப்பிட்டாச்சு கைஸ். அருமையா இருந்துச்சு கறி தோசை. அப்படியே இன்பமா இருக்குதுங்கிற மாதிரி இருந்துச்சு. கறி தோசை சாப்பிட்டு முடிச்சாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் இப்போ எங்க போறோம்? கார்ல வந்து ஒரு 4 hours ரெஸ்ட் எடுக்க போறோம். மதிய சாப்பாடு சாப்பிட்டு கிளம்புவோம். நினைச்சேன்டா கோத்தா. இல்ல கைஸ், அடுத்து எங்க போறோம் பாத்தீங்கன்னா மதுரை வேற வந்துட்டோம். மீனாட்சியை பார்க்காம போனா எப்படி கைஸ்? கைஸ் இப்ப நம்ம பாத்தீங்கன்னா கைஸ் இப்ப நம்ம மதுரையில நண்பர்களே இப்ப நம்ம மதுரையில இருக்கிறது மதுரை ஸ்லாங்ல மட்டும் தான் பேசணும். அப்படியா? என்ன சார் பாவம் பண்ண? ஏறு ஒரு கறி தோசை உள்ள போட கரகரமா வெளியே ஏறு சோறு திங்கிற முன்னாடி பாத்தீங்க எல்லாரும் கொடூர மாதிரி தான். எவ்வளவு இதா பேசுறோம். மதுரை மக்களே ஹோட்டல வெள்ளனே திறந்தீங்க காலையிலேயே. நாங்களா எப்படி சொல்ல காலை 7 மணி 6 மணிக்கெல்லாம் திங்கிறவங்க. விடிய 4 மணிக்கு திங்கிறவங்க. 4 மணிக்கு இருப்பி இந்த மதுரை ஒரு மதுரை தான் கைஸ். ஆனா கைஸ் உண்மையா கோச்சிக்காதீங்க. எடுத்தோடனே லைட்டா சுத்தடிச்சுது. மத்தபடி ஒண்ணு ஊரை கொஞ்சம் கிளீனா சுத்தம் முடியாது கைஸ். உங்க ஊர் நீங்க தான் கைஸ் பாத்துக்கணும். உங்க ஊர் உங்க பெருமை கைஸ். என்னப்பா செய்யறது? விதி விளையாட்டு. ராம்நாட்ரா. சரி ஓகே கைஸ் வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். பை கைஸ். ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு ஸ்டார்டிங் லைக். ஸோ நாம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில தான் கைஸ் இருக்கோம். கைஸ் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில இருக்கு ரொம்ப ரொம்ப ரூல்ஸ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கைஸ். எடுத்துட்டு போக கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கட்டக்கூடாது, ஸ்மார்ட் வாட்ச் கட்டக்கூடாது கைஸ். எனக்கு பப்ளிக் எக்ஸாம் போறமே பார்க்கிங்ல அங்கங்க ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொருத்தர் பிரிச்சு வியாபாரம் பண்றாங்க கைஸ். பார்க்கிங் பிரிச்சு வச்சு ஒவ்வொரு பார்க்கு 100 ரூபாய் வியாபாரம் பண்றாங்க. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இந்த கோயிலுக்குள்ள போறோம். கோயிலுக்குள்ள போனா மொபைல் ஆன்ல பண்ணுங்கறாங்க கைஸ். கல் தோன்றி மண் தோன்ற காலத்து முன் தோன்றி மூத்த குடியின் தமிழ் கிழிஞ்சுல எங்கேயா இருந்த இவ்வளவு நாளா? அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? போனாதான் 100-200 காசு கேக்குறாங்க. சீரியஸா கைஸ் அந்த இதுல சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு கைஸ். அந்த
எப்படி சொல்ல அந்த மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் போயிட்டு இப்பதான் கைஸ் வெளில வந்து அதுக்குள்ள மொபைல் அலோவ் பண்ண மாட்டேனாங்க. ஸோ எது வீடியோ எதுவும் எடுக்கல. இப்பதான் கைஸ் வெளில வந்திருக்கு. அதுக்கு உள்ள அந்த ஆயிரங்கால் மண்டபத்துல உள்ள பாட்டு நாயக்கர் மன்னர் எல்லாம் கட்டுப்பட்ட அந்த ஆயிரங்கால் மண்டபம் பயங்கரமா இருந்துச்சு. உள்ள ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் இருந்துச்சு. ஒவ்வொரு ஸ்டாச்சுவும் எப்படி செதுக்கிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா சைனீஸ் ஸ்டாச்சு, டிராகன் சப்ஜெக்ட் நிறைய இருக்கு கைஸ். சொல்றதுக்கு வார்த்தையில இல்ல, அருமையா இருக்கு. கோயிலை பத்தியும் கோயிலோட ஹிஸ்டரி பத்தி ஆயிரங்கால் மண்டபத்தையும் நன்றி சொல்லணும்பா. நன்றி நன்றி நன்றி. கைஸ் இப்ப பாத்தீங்கன்னா உள்ள நாங்க போயிட்டு வந்தோம். என்ன தெரிகிறது? இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. இது வரைக்கும் நான் வீடியோஸ்ல இதுதான் பாத்துட்டு இருந்தேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி பெரிய வரலாறு கோயில்கள் நான் போனதில்ல. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். ஆனா உண்மையாவே வேற லெவல் இருக்கு கைஸ். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி. எனக்கு இப்போ வரைக்குமே வந்து என்ன ஒரு டவுட்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல எப்படிதான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணானே தெரியல கைஸ். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உள்ள ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்றாங்க. அப்ப என்ன பண்றாங்க, பெரிய பெரிய கிரெயின்ஸ் அதோட ஹெல்ப் தான். ஆனா அப்போ இருக்கலாம் பெரிய பெரிய தூணும் முன்ன கூட நவத்தம்ல ஒரு ஜன்னல் மாதிரி கைஸ். அந்த ஜன்னல் சைட்ல எங்க வீட்டுல நான் பெரிய வீடு வேணும், அவ்வளவு பெருசுக்கு இருக்கு. அதை எப்படி பண்ணாங்கன்னே தெரியல கைஸ். ஒண்ணு எதுக்கு இந்த இது கட்டினாங்கன்னுங்கிறதுக்கு வந்து இன்னும் கிளியரான எங்களுக்கு இது இல்ல. பட் ஆனா எப்படி கட்டினாங்கன்னு தான் இப்போ வரைக்குமே எங்களால வந்துட்டு அதை யோசிக்கவே யோசிக்காத முடியாத இருக்கு. சின்ன அந்த டீடைல்ஸ் அப்படி கொடுத்துருக்காங்க சிற்பத்துல. அந்த மேல கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ஆயிரங்கால் மண்டபம் எல்லாம் வந்துட்டு உண்மையாவே வேற. இங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருந்தீங்கன்னா எது பாக்குறீங்களா அந்த ஆயிரங்கால் மண்டபத்தை மிஸ் பண்ணா பாருங்க. இந்த ஆயிரங்கால் மண்டபம் பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆயிரங்கால் மண்டபம் உள்ள போன. ஆமா கைஸ், ஒரு இது ஏன் நம்ம ஊர்ல இப்படி பண்ற, அந்த காசு இருந்தா உள்ள பாக்கலாம், காசு இல்லைன்னா சுத்தி இருந்தா பாக்கணும். இது ஒரு ஒஸ்டான பிஹேவியர் கைஸ். 30 ரூபா 40 ரூபா இருந்துச்சு கைஸ் ஸ்பெஷல் டிக்கெட். இப்போ யாரோ பொலிட்டிஷியன் சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா இவங்க 100 ரூபா பண்ணாங்க ஸ்பெஷல் டிக்கெட். 100 ரூபா கேக்குறானுங்க, 150 ரூபா. என்னையா காசு 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 பணம் அடப்புவங்கயா நீங்களும் உங்க காசு. ஃப்ரீ என்ட்ரி வந்தோம் உடனே சாமி தரிசனம் பார்க்க உள்ள ரொம்ப ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா இதை வந்துட்டு ஜெனரேஷனுக்கு வந்துட்டு இது அப்படியே வந்துட்டு பாதுகாத்து வைங்க. அந்த ஒவ்வொரு டீடைலும் அது உள்ள வந்து பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். அந்த இது எப்படி சொல்ல போட்டோ எதுவும் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னா நாங்க எடுக்கிற போட்டோ அந்த மொபைல உள்ள கொண்டு போகல, அலோவ் பண்ணல. ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஆனா அலோவ் பண்ணாததுக்கு ரீசனும் இப்பதான் தங்க தாமரைன்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு ஹிஸ்டரி என்ன சொல்றாங்க, நக்கீரர்னு ஒரு புலவர் இருந்தார், யாரும் பாண்டிய மன்னர் காலத்துல. அவருக்கும் சிவனுக்கு இதுல டிபேட் நடந்தது. எப்படின்னா அந்த பாண்டிய மன்னர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு சந்தேகம், அவரோட ஒய்ஃபோட தலைமுடி கூந்தல்ல இருந்து வர வாசனை அந்த கூந்தல்ல இயற்கை வந்தது பூவால வந்ததான்னு சொல்லிட்டு ஒரு டவுட். அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு நிறைய போயிட்ஸை கூப்பிட்டு அதுல வின் பண்றதுக்கு பிரைஸ் அமௌண்ட் சொல்றாங்க. ஒரு சிவனடியார் வராரு. அவர் வந்து சிவன்கிட்ட இருந்து அருள் வாங்கி ஒரு ஓலைச்சுவடி அதுல வாங்கி என்ன பண்றாருன்னா சிவன் எழுதி கொடுக்குறாரு. அந்த இதை வந்து பாண்டிய மன்னர் சொல்றாரு. ஆனா அது நக்கீரன் வந்து புலமையில சிறந்தவர். அவர் என்ன பண்ணிடுறாரு, நீ சொன்னது தப்பு, உனக்கு பிரைஸ் கிடையாதுன்னு சொல்லி அனுப்பிச்சுறாரு. அதோட அழுதுட்டு போன சிவனடியார் சிவன் கம்ப்ளைண்ட் பண்ணி சிவன் வந்து என்னோட புலமையில குத்தம் சொன்ன யாருங்க கேட்கிற. அப்புறம் நக்கீரரை 2 பேருக்கு டிபேட் போதும். அந்த டிபேட்ல வந்து சிவன் வந்து அவர் நெற்றிக்கண துறக்கல ஒரு ஃபேமஸ் டயலாக் நெற்றிக்கண் துறப்பின் குற்றம் குற்றமேன்னு சொல்றாரு. சோ அந்த இதுல டிபேட்ல வந்து நக்கீரரை வந்து துரத்திட்டு வந்து சிவன் வந்து அவர் நெற்றிக்கண்ணில் சுட்டதாகும். பட் அது உண்மையா ரியலான்னு தெரியல. பட் ஆனா நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றோம் கைஸ். நம்ம முன்னோர்கள்லாம் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் நம்மளுக்காக விட்டு போயிருக்காங்க. இப்ப இதெல்லாம் பண்ண முடியுமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின். ஆன்சர்ல தான் நம்ம இவ்வளவு நாள் எது பெருமைப்படுறோமே இல்லையோ இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பெருமைப்படணும். தமிழனா இருக்கிறதுக்கு இவ்வளவு பெருமைப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் அதர் கண்ட்ரீஸ்ல வந்து இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் எல்லாம் இது இல்ல, இந்த அளவுக்கு இல்ல நினைக்கிறேன். இருக்கும் ஆனா இந்த அளவுக்கு எது இல்ல நினைக்கிறேன். என்னது 1000 கால் எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அது நாங்க ரெசர்ச் பண்ணிட்டு சீரியஸா எதுக்கு 1000 கால் வச்சாங்க? 1100 500 ஆச்சுன்னா 1000 தெரியல. கமெண்ட் பண்ணுங்க. அப்படி என்ன போறவங்க உங்களுக்கு ரிசர்ச் பண்ணி சொல்றாங்க. சோ வெயிட் பண்ணி பாருங்க கைஸ். கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஜிகிர்தண்டா மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா குடிக்க போறோம் கைஸ். அது பாத்தீங்கன்னா ஒரு சந்துக்குள்ள இருக்கு. அது தேடி நம்ம போயிட்டு இருக்கோம். ஏன்னா மதுரை வர வந்துட்டு மீனாட்சியை பார்த்தாச்சு, கருதி வசதினாச்சு, வண்டியவே காணும். பேலன்ஸ் ஒன்று பாத்தீங்கன்னா ஜிகிர்தண்டா தான் கைஸ். அதை மட்டும் அடிச்சா போதும் கைஸ். எங்க ஊர்லயும் மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா நிறைய ஊர்ல கடை உண்டு. ஆனா அது ஒரிஜினல் கடை கிடையாது. ஆனா இங்க ஒரிஜினல் கடையே இருக்குன்னு ஜிகிர்தண்டா கடை சிக்னல் போனோம். மதுரை ஃபேமஸ் ஜிகிர்தண்டா இங்க அந்த கடை 1.5 கிலோமீட்டர் கைஸ். எல்லாமே கஷ்டப்பட்டுதான் எங்களுக்கு கிடைக்குது. எதுவுமே ஈஸியா ஒன்னே ஒன்றாங்க ஈஸியா கிடைக்குது. இவன் மட்டும் தாங்க ஸ்கூல் போனோம் வராங்க சார். No words. Crying is only coming. எதுவுமே ஈஸியா கிடைக்க மாட்டேங்குது. மதுரை ஜிகிர்தண்டா இங்க 1.5 கிலோமீட்டர் போகணுமா? வண்டி எடுத்துட்டு நாங்க நிக்கிறோம். ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்க. கைஸ் இப்போ நம்ம மதுரையில இருக்கனால பசங்க எல்லாம் மதுரை ஸ்லாங்ல பேசுறாங்க. நம்ம மதுரைக்காரனே மாற போறோம் கைஸ். மதுரை ஸ்லாங்ல பேசுறாங்க. தெரியாது நண்பா, சாரி நண்பா. டேய் முத்தலக டைலாக் சொல்லு நண்பாடி. என்ன டைலாக்? முத்தலக என்னதுடா முத்தலக டைலாக்? பருத்தி வீரன் வந்தாவே அது மட்டும் தான் ஞாபகம் வரும். வேற இல்லவே இல்ல.
தோண்டி பார்த்தீங்களா? நெஞ்சு விட வாழை வைத்த தமிழகமே வாழை வைக்கின்ற தமிழகம். எத்தனை கிலோமீட்டர்? 1.5 கிலோமீட்டர் பக்கம் தானா? நடந்து போனா மதுரை ஸ்லாங். போவோம் வாழை. அது திருநெல்வேலியா? மதுரை ஸ்லாங். வி நீட் மதுரை. ஆக்சுவல் மதுரை தோரணை. பாகல் இதானடா கடை. பகல் கிதர்யா குச் லேங்க. பேட்டா எங்க மாத்துறானுங்க? எல்லாம் மாச சம்பளம் தான். அதுவும் பொங்கலையும் புளியரையும் போட்டு கழிச்சு போறானுங்கம்மா. கைஸ் அருமையா இருக்கு. ஜிகர்தண்டா பாசந்தி ஒன்று இருக்காங்க. பயங்கரமா இருக்கு கைஸ். இது கூட ப்ரோ. ஐயோ சினுங்கிறானே. சான்சல கைஸ். பிளேயர் அன்பா டாப் பிளேயர். ஊட்டி ஓட்டு சும்மா தானே இருக்கேன். நான் சாப்பிட்டு ரிவ்யூ சொல்றேன். கலக்கி விட்டுறா ஊட்டு. பேசணும் அவ்வளவு பயங்கரமா சீரியஸா. மதுரை நீங்க என்ன ஃபுட்டுக்கு மதுரைனா மதுரை தான் கைஸ். சாப்பாடுல மதுரை அடிச்சு ஆலையில கைஸ். நான் ஊர் சைடுல சாப்பிட்டுருக்கேன். ஆனா இந்த அளவுக்கு டேஸ்ட் இல்ல. இந்த அளவுக்கு மஸ்ட் ட்ரை பாசந்தி ப்ரோ. இந்த அடை மாதிரி ஒண்ணு போட்டுருக்கேன். நல்லா இருக்கு. ஆனா சாப்பிட மதுரை என்ன ஃபுட்டுக்கு மதுரை தான். நல்லா கிண்டி விட்டுட்டு குவாலிட்டி கம்மியா தான் சூப்பரா இருக்கு. Cheers guys. யாரும் கண்ணி வைக்காதீங்க. சீரியஸா அப்படி சொல்ல சாப்பிட அவ்வளவு அருமையா இருக்கு கைஸ். அந்த இது கண்டிப்பா அந்த பாசந்தின்னு ஒரு ரைட்டர் மஸ்ட் ட்ரை கைஸ். 80 ரூபாய்க்கு ஒர்த்து வெரி கைஸ். வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. எப்படி சொல்றேன் வேற மாதிரி இருக்கு கைஸ். சோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு சேடகாரன் லாக்ஸ். நாம இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா மதுரை ஃபேமஸ் பாண்டிகோவில் தான் கைஸ் வந்திருக்கோம். பாண்டிகையில வருஷம் 360 நாள் கரிசோர் கூட இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து அன்னைக்கு மட்டும் கரிசோர் கிடையாதுன்றாங்க. சைவ சோறா சரி பாண்டிகள் வேற வந்துட்டோம். உள்ள போயிட்டு கோயில் எப்படி இல்லடா அதுவும் முடிஞ்சா கைஸ்? எல்லாமே முடிஞ்சு கைஸ். நாங்க வந்த நேரத்துக்கு You are really a God gifted child. சோ கோயில மட்டும் எப்படி இருக்குன்னு சொல்லி ஒரு விசிட் பண்ணிட்டு அடுத்து எங்க போறோம்னு தெரியல கைஸ். பாண்டிகள் வந்து கைஸ் பண்ணாங்க. மெயினா வந்த மோட்டிவ் பாத்தீங்கன்னா கறிக்கஞ்சி சாப்பிடலாம் வந்தோம். நீங்க கறிக்கஞ்சி கிடையாது அன்னைக்கு சுருட்டுலாம் வச்சிருக்காங்க கைஸ். கைஸ் சுருட்டுலாம் இருக்கு கைஸ். கைஸ் இங்க செருப்பை கழட்டி வைக்கணுமா கைஸ்? ஒரு செருப்பு இங்க ஒவ்வொரு செருப்பு ஒவ்வொரு சைடுல மாட்டி வச்சிருக்காங்க. கழுது மேய்க்கிற பையனுக்கு இப்படி ஒரு அறிவான். ஒரு நாய் இந்த கூட வருது. நாய் செருப்பு கொண்டு வச்சா தேவையான வருது. பாக்காத எதுக்கு வந்த யாரும் வர சொன்னு தெரியல. எதுக்கு வந்து எவன வர சொன்னது? எதுக்கு நான் வந்தா நீ யார் பாண்டி ஹிஸ்டரி சொல்லுங்க. வீடியோ சாவடி அடிப்படை வீடியோ எடுக்க மாட்டேன்னு தெரியல. நான் கூட பேசுறேன். கோயிலுக்கு வந்து உன்னை யார் மூலம் வர சொன்னது? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நானும் வேணாம்னு சொன்னேன். யாரு? நான் தான். ஏய் விக்கி நீ கூப்பிட்டியா? பார்த்தா இவனை நீ எதுவும் கூப்பிட்டியா? நான் வந்து என் ஃபேமிலி விட்டு போவேன். ஆனா அவங்க கூப்பிட்டா போகவே மாட்டேன். ஏன்னா அவங்க கோயிலா சுத்துவாங்க. வரமாட்டேன். ஆனா இவங்களோடய வந்துட்டு காலையில இருந்து பாத்தீங்கன்னா வந்து மீனாட்சி அம்மன் கோயில், அடுத்து இதுல பாண்டி கோயில், அடுத்தது வேற கோயில் தான் கைஸ் தேடிட்டு இருக்கிறாங்க. மதுரை வந்து வேற சாப்பிடுற வரவே இல்லை. நாங்க எல்லாம் கோயில் விளாக் தான் வந்துருவோம். என்னென்ன கோயில் இருக்குன்னு லாஸ்டா அந்த விளாக் வரும்போது தெரியும் உங்களுக்கு எத்தனை கோயில் இருக்கு மதுரையில. அது மட்டும் தான் இது விளாக் உங்களுக்கு தெரியும். Hi guys, welcome back to Shadagaran Lock guys. ஒரு மாதிரி வெறுப்பா இருக்கு guys. மதுரை ட்ரிப் மயிர் மாதிரி போயிட்டு இருக்கு. தேவலாம கொண்டு வந்தது வீட்டுல வந்து guys. என் கூட ஒரு பொட்நாய் தெரியுது guys. அந்த பொட்நாய காயடிச்சு விடலாம வந்து guys. வெறுப்பேத்துறாங்க guys. அந்த ராய் அருமையாராது guys. இந்த நீ எவ்வளவு செருப்பு கொண்டு மதுரை ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஃபுட் சீரிஸ் பாத்திருப்பிய. ஃபிளேவர்ஸ் ஆஃப் ஃபுட் சீரிஸ் ஒரு அளவு உள்ள கைஸ். அடுத்து நாங்க என்னமோ பிளான் பண்ணி வந்து இது என்னமோ காணாட்டு போயிடுது. ஒண்ணு கூட நினைச்சு நடக்க விட கைஸ். என்ன பண்றது ஒரு அளவு என்ன கைஸ் இது நான் சொல்ல விரும்பல. கடைசியா ஒண்ணு நைட் ஃபுட் அது சாப்பிட்டா மட்டும் தெரியும். அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஃபிளேவர்ஸ் ஆஃப் மதுரைன்னு வரும் இல்லையா? அப்படின்னா ஒரு இளவு கிடையாது கைஸ். அதோட மூட்டு ராமேஸ்வரம் போக வேண்டியதான் கைஸ். மதுரைக்கு நீங்க வந்து என்ன பார்க்கலாம்? ஒண்ணு விட மாட்டேன். கோயில் இருக்கு, நிறைய கோயில் இருக்கு. நம்ம ஊர்ல சென்னை டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க. டிஷ்யூ பேப்பர் வச்சுக்க நியூஸ் பேப்பர்ல கைகள் பைப் இருக்கு, கைகள் போடலாம். இது நியூஸ் பேப்பர் தாங்க மோஸ்டா கொடுக்குறாங்க. அதான் மனோரத்தம் மோஸ்ட் ஆஃப் கடையில ஜிபே வாங்குவாங்க மாட்டாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம பாருங்களேன், மோந்து பாருங்களேன் தெரியும். மோந்து பாருங்க. ஸ்மெல் வருதா? சரக்கு ஸ்மெல் வருதா? இல்ல கைஸ், நீங்க எல்லாரும் நாங்க ஜாலியா ட்ரிப் வந்து நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எங்க நிலைமை எவ்வளவு மோசமா எவ்வளவு கவலைக்கிடமா வருதுங்கிறத நண்பனோட மூஞ்ச பார்த்தா உங்களுக்கு தெரியும். அவன் ஏன் இப்படி விசித்திரமா பாத்துட்டு இருக்கானா? கார் இடிச்சிருக்கு கைஸ்.
கார் கதை முடிய போகுது. கார்ல காத்து இல்ல, காத்து இல்லாம அவ்வளவு தூரம் ஓட்டி வந்துடுறேன். எங்க போனாலும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு கைஸ். இப்போ ஒரு நிம்மதியா வரேன் கைஸ். கார் கதை முடிய போகுது கைஸ். காத்தடிச்சிருக்காரு கைஸ். 1636 கட்டப்பட்டிருக்கு. இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 டன் 10 டன் இருக்கும் போல. பாருங்க கைஸ். கௌதமூர்த்தி மோனிக்சன் கோமாவட்டி பாயலுங்க. எங்க சேனல் நேம் வந்து சேட்டைக்கிழமை லட்சுமிங்கன்னா 10% உங்களுக்கு கண்டிப்பான முறையில டிஸ்கவுண்ட் தராங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, நாட்டுக்கோழி பிரியாணி, காடை பிரியாணி, முட்டை பிரியாணி, பிளேன் பிரியாணி, சிக்கன் ரைஸ், மட்டன் ரைஸ், ஈரல் ரைஸ், எக் ரைஸ்.